எல்லாமே இருக்குது. கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் சொதப்பிடுறாங்க, மற்றபடி படம் மாசாக இருக்குது. போட் சரௌண்டட் பை ஒன் போட் 10 போட்டு சுடுது ப்ரோ. இவங்க ஒரு போட்டை வந்து ட்ரின்றாங்க, அது மட்டும் குறைச்சிட்டாங்கன்னா படம் அது ஒன்றும் இல்லை. அது கிளைமேக்ஸ் சொல்கிறான், கிளைமேக்ஸை மட்டும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். ஆனால் படம் தரம் தானே, ஓகே படம் தரும். படம் வந்து டிசப்பாயின்மெண்ட் தான் ப்ரோ. உண்மையாக சொல்லணும்னா டிசப்பாயின்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அஜித் படம் நம்ம ஒரு ஃபேன் பாயாக என்ஜாய் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம், நம்ம என்டர்டெய்னரு நல்லா சிரிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், அவரை ரசிக்கலாம். பட் செகண்ட் ஆஃப் நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க, மக்களுக்கு தேவையான மெசேஜ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் டிசப்பாயின்மெண்ட் தான் ப்ரோ. வலிமையில் என்ன டிசப்பாயின்மெண்ட் கொடுத்தாரோ அதே டிசப்பாயின்மெண்ட் தான். எல்லோரும் சொல்லுவாங்க பணத்தை சேமிக்கலாம், எல்லாருக்குமே பணம் சேமிக்கணும் தான். பணம் சேமிக்கலாம், இன்றைக்கி 1000 ரூபா குத்து 2000 ரூபா குத்து வந்து படம் பார்க்காம இருக்க மாட்டோம். படம் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். நல்ல மெசேஜ் அதனால ப்ரோ. இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சது தான். பணம் நமக்கு எப்படி சேமிக்கணும்னு நமக்கு தெரியும். அது இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லியிருக்காங்க. நம்ம பழைய அஜித்தை நம்ம இன்னும் பார்க்கல. அதை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம நல்லா பார்க்கலாம், செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா எடுத்துருக்கலாம். பட் ஆனால் அது எடுக்கலை. இன்னும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. இல்லை கதை நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் கதை வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக வரணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேன் பாயாக நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணலாம். செகண்ட் ஹாஃப் வந்து எக்ஸ்பெக்டேஷன் டிசப்பாயின்மெண்ட் ப்ரோ. ஹெச் வினோத் வந்து நாங்கள் இன்னும் எவ்வளோ எதிர்பார்த்தோம், அது கொடுக்கவே இல்லை. ஓப்பனாக சொல்லணும்னா தலையை நீங்கள் ரொம்ப ரசிக்கலாம், அஜித்தை ஏகேவை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் ஹெச்எத்து நின்று நாங்கள் இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம். வலிமையில் என்ன டிசப்பாயின்மெண்ட் அதே தான். வாரிசு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அஜித் ஃபேன் தான் இருந்தாலும் சொல்கிறேன், நல்லா இருக்கு. பாருங்க அஜித் ஃபேன்ஸ்லாம் வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ஜாய் பண்ணுங்கள், செகண்ட் ஆஃப் கொஞ்சம் நல்ல மெசேஜ் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது. படம் பார்த்துட்டு போங்க, நல்லா தான் இருக்குது. ஒன்ஸ் வாட்சபிள் தான். தலைஃபேனாக சொல்கிறேன். ஓவராலாக படம் வந்து மெசேஜ் தான், வந்து டு பி எக்ஸ்பெக்டேஷன் கம்மி தான். என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து இசை தலை ஷோ அவ்வளோதான். டு பி எ மெசேஜாக பார்க்கும்போது எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். டிசப்பாயின்மெண்ட் தான் ப்ரோ. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வேகமாக போச்சு. அஜித்குமார் இருந்தார், அவர் தான் வந்து பிடிச்சி இழுத்துட்டு இருந்தார். செகண்ட் ஹாஃபில் வந்து பாட்டு வந்தோடனே படம் வந்து லைட்டாக ஸ்லோ அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஆக்ஷன் சீன் கொண்டு வந்தாங்க. அப்புறம் வந்து சில நான்சிங் சீன்ஸு, அப்புறம் வந்து புல்லட்டு பட்டால் சாகாமல் இருக்கிறது. ஏன்னா அவ்வளோ பெரிய புல்லட்டு பட்டு சாகாமல் இருக்கிறவங்க நம்பாத மாதிரி தான் இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டு. அதே மாதிரி படத்தை வந்து என்ன ப்ளஸ்னா அஜித்குமார் தான் வந்து படத்தை இழுக்கிறாரு. மற்றபடி ஹெச் வினோத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால வந்து படம் லைட்டாக கொஞ்சம் கீழே இருக்குது. ஆனால் படம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 65 மார்க்ஸ். படம் வந்து ஆவரேஜ், நல்லா இருக்கு, பார்க்கலாம். அஜித் ஃபேன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ப்ரோ நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நீங்கள் குறைய சொல்ல மாட்டீங்க, நீங்கள் உட்காந்து ஃபுல்லாக பார்ப்பீங்க. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லைட்டாக லேகு, அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸ்க்ரீன் பிளே பயங்கரமாக நடிக்கும். ஹெச் வினோத் எடுத்த படம் மாதிரி இல்லை. கொஞ்சம் வந்து அந்த டிஓபி எல்லாம் வந்து ஏதோ கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்கு வந்து பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. ஏதோ நார்மலாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ தீரன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஷேடோ, ஒரு ரெட்டு க்ரீனு அப்படிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதில் வந்து அப்படியே சும்மா பளிச்சுன்னு ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் எப்படி எடுக்கணுமோ அதை அப்படியே எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து ஹெச் வினோத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. தீவிரமான அஜித் ஃபேனு, ஆனால் நிஜமாக எனக்கு திருப்தியே கிடையாது. ஒரு வினோத் ஒரு நல்ல படம் எடுத்திருக்காரு, ரொம்ப இதாக இருக்காரு. ஆனால் இது அஜித் ஃபேனுக்கான படமே கிடையாது. ஃபேனாக ஒரு அஜித் என்ன எதிர்பார்த்து போவோமோ அது எதுவுமே இந்த படத்தில் கிடையாது. எந்த திருப்தியுமே கிடையாது அஜித் ஃபேனாக வந்து. செகண்ட் ஹாஃபு வினோத் பேட்டியில் சொல்லியிருந்தாரு, வினோத் பேட்டியில் சொன்னது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அஜித்கான படம், அஜித் ஃபேன்ஸ்க்கான படம். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு மொத்தம் ஓவராலாக வந்துட்டு எல்லா ஃபேன்ஸ்க்கான படம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்துன்னு சுமாராக இருந்தது. சரி, செகண்ட் ஹாஃபு ஓவரால் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வருமா அப்படின்னு நினச்சி பார்த்தேன். நிச்சயமாக இல்லை. விஸ்வாசம் சிவாவோட வந்து எப்போ பிரிஞ்சு வினோத் வந்தப்போ அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். வினோத் மாதிரி ஒரு டீட்டெயிலிங்கான ஒரு டேரக்டரோட வரும்போது இது வேற ஒரு லெவலில் இருக்கும். வலிமையில் அவர் சொல்லியிருந்தார், வலிமையில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு கொரோனானால என்னால் நான் நினச்சதை எடுக்க முடியல அப்படின்னு நினச்சாரு. ஸோ துணிவில் வந்துட்டு அவர் பேட்டியெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வேற லெவலில் இருக்குன்னு நினச்சி வந்தேன். 10% கூட என்னோட எதிர்பார்ப்பு ஃபில்ஃபில் பண்ணலை அவர். நிச்சயமாக எனக்கு படம் பிடிக்கல, சுத்தமாகவே பிடிக்கல. பேடாஸாக செம்மையாக இருந்தார் தலை ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டாக பிசர் தட்டுச்சு. பட் இருந்தாலும் ஓவராலாக நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலையோட ஆக்டிங் சூப்பர் ப்ரோ. ஏன்னா நான் ஹெச் வினோத் அவர் ரைட்டிங்கை பயங்கரமாக இருக்கும், நான் அதை எதிர்பார்த்து வந்தேன். அது ஆனால் இந்த இதில் அது அப்படி எதுவும் இது இல்லை. இதில் இன்ஃபர்மேட்டிவாக அவர் இன்டர்வியூலாம் பார்த்தேன், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இன்ஃபர்மேஷனாக இது பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கர ஃபாஸ்ட்டாக போச்சு, அது செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அப்படியே லேக் தட்டிடுச்சு. அதனால ஓவராலாக ஓகே, நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். ஆஃப்டர் மங்காத்தாக்கு அப்புறம் பயங்கர பேடாஸாக இருக்கிற, செம்மையாக இருக்கிற ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம். லுக்கு
அதெல்லாம் வேற லெவல், அடிச்சுக்கவே முடியாது. வரைக்கும் யாருக்காவது 1 ஷோ யாருக்காவது விட்டுருக்காங்களா? எம்ஜிஆருக்கோ, ரஜினிக்கோ, கமலுக்கோ யாருக்காவது விட்டுருக்காங்களா? இது வரைக்கும் 1 ஷோ யாருக்கு? 1 ஷோ இவ்வளோ தூரம் ஃபுல்லாக இருந்து ஏதாவது பார்த்துருக்கீங்களா? வாரிசு கதை நான் சொல்லவா? வயசான அம்மா, கல்யாணம் ஆகாத தங்கச்சி, 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டு படித்து ஏதாவது ஜெயிப்பானான்ற அந்த பையன் நாளைக்கு கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்த அந்த தங்கச்சி புருஷன்கிட்ட போகாமல் சீரியலில் வர அம்மாவால் கிழிச்சிட்டு இருப்பா. அந்த மாதிரி ஒரு நல்ல கதை, நல்ல படம். துணிவு அந்த மாதிரி இல்லை. அது வந்து எல்லாரும் இது வரைக்கும் படத்தை பார்த்து தலைப்படம் பார்த்துட்டு வந்து நல்லா இருக்குன்னு சும்மாடா சொல்லுவோம்ல. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை, சத்தியமாகவே நல்லா இருக்கு. பீஸில் என்னென்ன தப்பு இருந்ததோ அது எல்லாம் பக்காவாக சூப்பராக அனலைஸ் பண்ணி எச்சுனது பக்காவாக இருக்கு. மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பீஸ்ட்டும் இதுவும். ஆனால் பீஸில் தப்பு பண்ண எந்த மிஸ்டேக்குமே வலிமை இது துணிவில் இல்லை. துணி சூப்பராக இருக்குது. அதெல்லாம் இது மேலே பார்க்காத ஷேடு தான் அப்படி இருக்கே தவிர படம் அந்த கான்செப்டே இல்லை. சொன்னது கரெக்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃபு ஃபேன்ஸு, செகண்ட் ஹாஃபு ஸ்டோரி, கதை, ஒரு சின்ன மெசேஜ், அவ்வளோதான். மற்றபடி சேம் பீஸ் தான். ரொம்ப இது பண்ணல. ட்ரெயிலர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாசாக இருந்தது, செகண்ட் ஹாஃப் வந்து டீட்டெயிலிங்காக இருந்தது. மக்களுக்கு புரிய வைக்கிறாங்க படத்தை எப்படி ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறாங்க. இந்த ஆருத்ரா ஐஎஃப்எஸ் போல் மக்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறாங்க. இந்த படம் வந்தோமா பார்த்தோமா இல்லாமல் எப்படி ஏமாறுறாங்கன்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறாரு. நல்லா இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் சினிமேட்டிக்காக இருக்குது, அவ்வளோதான். இல்லை ரொம்ப சினிமேட்டிக்காக, ரொம்ப ஹீரோயிசமாக இருக்குண்ணா. அவன் தூங்கிட்டான். இன்னும் கொஞ்சம் நல்லா மாசாக இருந்திருக்கலாம் செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்த மாதிரி மாசாக இருந்திருக்கு. மாசாலாம் இல்லை ப்ரோ, மக்களுக்கு அவன் புரிய வைக்கிறாங்க, அவ்வளோதான். படம் எப்படி ஏமாத்துறாங்க, எப்படி ஏமாறுறாங்கன்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறாங்க. இது கூட புரிய வைக்கலாம். இப்போ என்ன படம் இருக்குது? இந்தியா மூவி, பேன் இண்டியா மூவின்றீங்கல்ல, ஓகே விக்ரம் அக்செப்டடு. ஆனால் இந்த மூவி பேன் இண்டியா மூவி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வெறித்தனமான ஒரு மூவி நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. பட் ஆனால் இருந்தாலும் லைஃப்பில் எல்லாரும் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவானுங்க, டெபிட் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. அது கிளியரன்ஸாக கொடுக்குற ஒரு ஈக்குவலைஸ்டான படம் இது. எப்போவுமே வந்து விஜய் ரசிகரும் சரி, தலை ரசிகரும் சரி, படத்தை பார்த்துட்டு நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும். தட் இஸ் யூனிட்டி அஸ்டிங். தட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து கதை நல்லா இருக்குது. தலை ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது, ஸ்டைலிஷாக இருக்குது. நீ தூங்கிட்ட, நீ பேசாது நல்லா தான். செகண்ட் ஹாஃப் கதை பண்ணி பார்த்தா நல்லா இருக்குது, ஃபேமிலிலாம் பார்க்கலாம். ஏன்னா இந்த பணத்தை பேங்க் என்ன பண்ணுறாங்க அதுதான் மேட்ரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு ப்ரோ, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பொறுமையாக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த அளவுக்கு மாஸ் செகண்ட் ஹாஃப்ல இல்லை ப்ரோ. ஐயோ என்ன செகண்ட் ஹாஃப்ல அவர் ஸ்டோரி சொல்லுவார் ப்ரோ. ஸ்டோரியிலேருந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அவ்வளோதான். மிச்சப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் படம் நல்லா இருக்கும், பார்க்கலாம்.